செம்மணி அணையா விளக்கு போராட்டத்தில் இணையவுள்ள வடமராட்சி கிழக்கு வர்த்தக சங்கம். கட்டாரில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் சரமாரி தாக்குதல். செம்மணி அணையா விளக்கு போராட்டத்திற்கு மட்டக்களப்பிலும் தீப்பந்தங்களை ஏந்தி ஆதரவு. இலங்கையை வந்தடைந்தார் ஐநா மனித உரிமை ஆணையாளர். உலக நாடுகளுக்கு இஸ்ரேல் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. வான்வெளிகளை மூடிய கட்டார். திருகோணமலை மாநகர சபைக்கு புதிய முதல்வர். வேட்பாளர் செல்வராஜா தெரிவு. நாட்டு மக்களின் அவசர தேவைக்கு உதவுவதில் போலீசுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். மத்திய கிழக்கு பதற்ற நிலை குறித்து வெளிவிவகார அமைச்சு அறிவிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணியில் இடம்பெற்று வருகின்ற அணையா விளக்கு போராட்டத்திற்கு எதிர்வரும் புதன்கிழமை தமது பூரண ஒத்துழைப்பை தருவதாக வடமராட்சி கிழக்கு வர்த்தக சங்கம் அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் செம்மணி மனித புதைகுழி எச்சங்கள் தமிழினத்திற்கு திட்டமிட்டு நடத்தப்பட்ட இன அழிப்பின் முக்கிய ஆதாரங்கள் என சர்வதேசத்திற்கு எடுத்துக் கூறும் இந்த 3 நாள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொள்வது ஒவ்வொரு தமிழனின் வரலாற்று கடமை என கருதி வடமராட்சி கிழக்கு வர்த்தக சங்கம் தம்மால் இயன்ற பூரண ஒத்துழைப்பை தருவதாக அந்த சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளர் கூறியுள்ளனர். யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பாக உண்மையை கண்டறிவதோடு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என கோரிக்கையும் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் கவனத்தை ஈர்க்கும் வரையிலும் போராட்டம் ஒன்று நேற்று முதல் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கட்டார் மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலையங்களை நோக்கி ஈரானிலிருந்து ஏவப்பட்ட பல ஏவுகணைகளை அமெரிக்கா கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் கூட்டுப்படை தலைவர் டான் கெய்னும் இதற்கு தலைமை தாங்குவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. கட்டாரில் உள்ள அல் உதைத் விமான தளத்திற்கு ஏற்படக்கூடிய தாக்குதல் அச்சுறுத்தல்களை வெள்ளை மாளிகை மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தளம் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ நிறுவல் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இடம்பெறும் அணையா விளக்கு போராட்டத்திற்கு வலி சேர்க்கும் வகையில் மட்டக்களப்பு உகந்தாச்சிமட பாலத்திற்கு அருகாமையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடனும் மனித புதைகுழியின் அகழ்வுகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியும் பல்வேறு சுலோகங்களை ஏந்தி ஈடுபட்டனர். குறித்த போராட்டத்தில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு இலங்கை தமிழரசு கட்சி, மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள், மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொது அமைப்பின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் இலங்கையை வந்தடைந்தார். 4 நாட்கள் அதிகாரப்பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்ட அவர் இலங்கையை விஜயம் செய்துள்ளார். இந்த பயணம் கடந்த 9 ஆண்டுகளில் மனித உரிமை ஆணையாளர் ஒருவர் மேற்கொள்ளும் முதல் அதிகாரப்பூர்வ விஜயமாகும். பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அவரை இலங்கையின் பிரதி வெளியுறவு அமைச்சர் அருண் கேமச்சந்திர வரவேற்றுள்ளார். இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க, பிரதமர் கிருணி அமரசூரிய, வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரத் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலகில் உள்ள அனைத்து எண்ணெய் பீப்பாய்கள், சரக்கு கப்பல்கள் மற்றும் சுற்றுலா கப்பல்கள் அனைத்தும் ஹார்மோஸ் ஜலசந்தியிலிருந்து விலகியிருக்க வேண்டும் என ஈரான் அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் ஈரான் இந்த அதிரடி எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அமெரிக்கா ஈரானை தாக்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தி பாதையை நேற்றைய தினம் மூடுவதாக தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று அப்பாதையில் இருந்து அனைவரும் விலகியிருக்க வேண்டும் என கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அமெரிக்க மற்றும் ஐக்கிய ராச்சியம் கட்டாரில் உள்ள தங்களது குடிமக்களை மறு அறிவிப்பு வரும் வரையில் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து ஈரான் மீது அமெரிக்கா நேற்று இரவு தாக்குதல் நடத்தலாம் என்ற தகவல் வெளிவந்த நிலையில் கட்டாரை தற்காலிகமாக தனது வான்வெளியை மூட தீர்மானித்துள்ளது. இதன் காரணமாக தோஹா நோக்கி சென்ற அனைத்து விமானங்களும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. திருகோணமலை மாநகர சபையின் முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் கந்தசாமி செல்வராஜா நேற்று 23ஆம் தேதி இடம்பெற்ற அமர்வில் தெரிவு செய்யப்பட்டார். திருகோணமலை நகர சபையானது மாநகர சபையாக தரம் உயர்த்தப்பட்டு முதலாவது சபை அமர்வானது நேற்று 23ஆம் தேதி மாலை 2 மணிக்கு இடம்பெற்றது. அவ்வமர்வில் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அஸ்மி தலைமை தாங்கினார். மாநகர முதல்வரை தெரிவு செய்வதற்கு எந்த ஒரு கட்சியும் அதற்குரிய 50% கோரத்தை
கொண்டிருக்காத நிலையில் முதல்வர் தெரிவு இடம்பெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் திருகோணமலை மாநகர சபையில் சிவபுரி வட்டாரத்தின் சார்பில் தெரிவு செய்யப்பட்ட கந்தசுவாமி செல்வராஜா அவர்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக அபயபுர வட்டார தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பதுகே தனுஷ்க ஜேலத் ஆகிய இருவரும் பெயர்கள் பிரயோகிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சபையிலிருந்து 25 உறுப்பினர்களும் திறந்த வாக்கெடுப்பிற்கு கோரியதினால் திறந்த வாக்கெடுப்பு இடம்பெற்றது. வாக்கெடுப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் பிரேரிக்கப்பட்ட கந்தசுவாமி செல்வராஜா 19 வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் 6 வாக்குகளையும் பெற்றிருந்தார். அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் கந்தசுவாமி செல்வராஜா திருகோணமலை மாநகர சபையின் கௌரவ முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார். இதேவேளை உப முதல்வராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் முகமட் மசூமும் இவர்கள் சபைகளில் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டனர். இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் 119 அவசர அழைப்பு சேவைக்கு முறையற்ற அழைப்புகள் வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதனால் உண்மையான அவசர தேவைகளுக்கு போலீசாரால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 119 அவசர அழைப்பு சேவைக்கு வரும் அழைப்புகளில் உண்மையான அவசர முறைப்பாடுகளுக்கு பதிலாக தவறான முறைப்பாடுகளும் பிற சேவைகள் மூலம் தீர்மானிக்கப்பட வேண்டிய பிரச்சினைகளுக்கான முறையற்ற அழைப்புகளும் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தேவையான அழைப்புகள் காரணமாக 119 அவசர அழைப்பு மத்திய நிலையத்திற்கு உண்மையான அவசர சூழல்களில் அழைப்புகளை தொடர்பு கொள்ள வாய்ப்பு குறைவதாகவும் போலீசாரால் உடனடியான நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே போலீஸ் உதவி உடனடியாக தேவைப்படாத சந்தர்ப்பங்களில் தொடர்புகளை பிற நிறுவனங்கள் தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதன் மூலம் 119 அவசர அழைப்பு சேவையை தேவையான அவசர நிலைமைக்கு மட்டும் பயன்படுத்தி தங்கள் தேவைகளை திறமையாக பூர்த்தி செய்யுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்தியாவின் பிரபல கண்கட்டி வித்தை வித்துவான் ஜெயகாந்த் இலங்கை வருகை தந்து கண்ணை கட்டிக்கொண்டு மோட்டார் சைக்கிள் செலுத்தியமை நாட்டு மக்களை வியப்பில் ஆள வைத்துள்ளது. அத்தோடு குறித்த வித்துவான் மோட்டார் சைக்கிள்களை செலுத்திய போது அதன் பின்னால் இருந்த இந்திய யோகா கலைஞர் விவேக் என்பவர் யோகா கலைகளையும் காட்சிப்படுத்தி இருந்தார். இந்த நிகழ்வானது கொழும்பு புறநகர பகுதியான கல்கிசையில் அமைந்திருக்கும் பரமதம் தேசிய விகாரையில் அமைக்கப்பட்டுள்ள சிரிமல் உயன ஊடாக கலாபுர என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் இலங்கை மஜிக் மத்திய நிலையத்தில் நிறைவடைந்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றமான நிலைமை குறித்து வெளிவகார அமைச்சு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்ற நிலை குறித்து உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருவதாக அமைச்சு அறிவித்துள்ளது. குறிப்பாக பிராந்திய வலயத்திற்கு பயணங்களை மேற்கொள்ளும் அல்லது அங்கிருந்து தாய்நாடு திரும்பும் இலங்கையர்கள் தொடர்பில் கண்காணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்திய வலயத்தில் காணப்படும் இலங்கை தூதரகங்கள் ஊடாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமைந்துள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறிப்பாக கட்டார் மற்றும் ஈரானில் காணப்படும் அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதல்களை தொடர்ந்து பல நாடுகள் தங்களது வான் பரப்புகளை மூடி வருகிறமை குறிப்பிடத்தக்கது.